السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீது உண்டாகும் என்ற துஆவோடு. அருமையான சகோதரர்களே, இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் கல்லூரியில் ஸ்கூல் ஓப்பன் ஆகக்கூடிய நேரம். அதனால இல்மை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பார்க்கணும். கல்வி என்று பார்க்கும் பொழுது நிறைய கல்விகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், "நான் மதீனத்துல் இல்மி வானம் வழியில் பார்ப்போம்." நான் இல்முடைய பட்டணமாக இருக்கிறேன், அதனுடைய தலைப்பாயல் அழியாக இருக்கிறார் என்று சொல்வார். இது ஆழமான சிந்தனை உள்ள ஒரு கருத்து. ஆழமான சிந்தனை உள்ள ஒரு கருத்து. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய இல்மையும் மறுமையினுடைய இல்மையும் கொடுத்தான். இதை அப்படி வச்சுக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி பேசும்போது வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்ம அர்தஹு அலல் மலாயிகா, ஆதமுக்கு நாம் அனைத்து பேர்களையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போல விஞ்ஞானிகள், இன்ஜினியர்கள், மருத்துவர்கள் எல்லா இல்மும் எங்கிருந்து வந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கீழில் இருந்து வந்தது. இது இரண்டாவது கருத்து. மூணாவது உள்ள கருத்து, நாம் எந்த கல்வியை தேட வேண்டும்? நாம் தேடக்கூடிய கல்வி ஒன்று இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், அல்லது ஆசிரத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒன்று இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்லது ஆசிரத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆசிரத்துக்கு பிரயோஜனமான கல்வி என்ன? ஆதாரனுடைய சும்மா மொட்டையை அடிச்சு விட முடியாது இல்லையா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த பிள்ளை ஹாஃபிஸாக்கப்பட்டதோ, குர்ஆனை முழுதாக மனனமாக்கியதோ, நம்ம வயல வாசலாக பிள்ளை மனனமாக்குறாங்க இல்லையா, அந்த பிள்ளைக்கு இல்ல, அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்கத்தாலான கிரீடத்தை கொடுத்து மகிழ்விப்பார் என்று அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. பெற்றோங்க பிள்ளையை கொண்டு வந்து மதரசால விட்டாக்கா என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு மனுஷர்ல அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடியே ஆப்பிளோட பெற்றோர்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தங்கத்தாலான கேடையும் அறிவிக்கப்படும். அப்ப இந்த கல்வி ஆசிரத்துடைய கல்வி. இந்த கல்வி ஆசிரத்துக்கு பிரயோஜனமான கல்வி. சரி, உங்க பிள்ளைய ஆலிமாக்கிட்டீங்க, அதிகமான ஹதீஸ், உங்க பிள்ளைய ஆலிமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனமா? நான் சொல்றதை இணையச்சமுள்ள தக்குவாவான அல்லாஹ்வுக்காக பயந்து தீர்ப்பளிக்கக்கூடிய காதியா இருக்கக்கூடிய ஒரு சொல்றேன். அல்லாஹ் முஜாஹிதுகளை கூப்பிட்டு சொல்லுவான், உங்க சொந்தத்துக்கு ஜிஹாதுல இறந்து போனாங்கல்ல, ஷஹீதானாங்கல்ல, அவங்க கூட சொந்தத்துக்கு போக மாட்டேன். பணக்காரங்கள்ல தர்மம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு கூட சொல்லுவாங்க சொந்தத்துக்கு போங்க அப்படின்னு. ஆலிம்கள் கேட்பாங்க, ஏப்பா அல்லாஹ் நான் சொல்லித்தான் அவன் தர்மம் பண்ணான், நான் சொல்லித்தான் அவன் ஜிஹாதுக்கு போனான், அதுல பதினெட்டுக்குள்ள சொல்றதுன்னா என்ன விட்டுட்டு அவங்கள அனுப்புறேன் அப்படின்னு ஆலிம்கள் கேட்பாங்க. உலகங்கள் கேட்பாங்க, நான் சொல்லித்தானே அவங்கள இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு போது அல்லாஹ் சொல்லுவானா, அதனாலதான் உங்களை தங்க வச்சிருக்கிறேன், உங்களை தனியா அனுப்ப எனக்கு மனசு கிடையாது, உங்களோட நீங்க யாரை சிபாரிசு செய்கிறீர்களோ அத்தனை பேரை சேர்த்து இழுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு. இது ஆசிரியர்களுடைய சிறப்பு. நான் சொல்லக்கூடிய ஆழமான கருத்து நல்லா செலுத்தி பாருங்க. ஹாஃபிஸாக்குனா மறுமையில பெற்றோர்கள் கிரீடம், ஆலிமாக்குனா ஷஃபாத்தோட சேர்ந்து அவரை கூட்டிட்டு போயிடலாம். எத்தனை பேரை ஆசைப்படுறாங்களோ அத்தனை பேரை கூட்டிட்டு போயிடலாம். அதான் அடிக்கடி சொன்னது உண்டு. ஆண்கள் இருக்குல்ல, உங்களுக்கு நன்மை செஞ்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதில் வாக்கியாளர் என்ன சொல்றான்? கண் அழகியல் இருக்கிறாங்க, கோயில்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆண்களுக்காக நமக்கு கோயில் இருக்காங்க. பெண் அமல் செஞ்சா இந்த சந்தேகம் தான் வருது இல்ல? ஒரு ஆணுக்கு கோயில் இருக்காங்க, 1 2 10 100 அதான் கொடுப்பான், அவனுக்கு தோதா. அப்ப ஒரு பெண் நல்லா புருஷனை விட ஒரு ஆணை விட எத்தனை பெண்கள் தஸ்பீ கையுமா இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கோயில்கள் ஆண்கள் இருக்கிறாங்களா? அத மனத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பானா?
மலர்கள் எல்லா காலத்திலையும் கல்யாணம் கிடையாது. இந்த உலகத்திலையும் கல்யாணம் கிடையாது, அந்த உலகத்திலையும் கல்யாணம் கிடையாது. அவங்க சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, ஒன்றும் இல்லை. நல்லா என்ன சொன்னாலும் அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சொர்க்க அனுபவிக்கிறது நம்ம தான், நமக்கு தான் மேன்மையானவங்க. சரி, அப்ப என்ன அர்த்தம்? உலமாக்கள் எழுதுறாங்க, பக்கம் பக்கமா எழுதுவாங்க. ஒரு பெண் நல்ல அமல் செய்தால் அவளுக்கு ஊரில் கிடையாது. 2 ஃபாயிதா. ஒண்ணு, 100 ஊரினுடைய அழகை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு என் மனைவியே போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊரில் விட அழகாயிடுவாங்க. இரண்டாவதாக, அவருடைய கணவன் பெரும் பாவியா இருந்தாலும் கூட அவரோட தான் நான் வாழுவேன் என்று அந்த அம்மா அடம் பிடித்தால் அதுதான் அந்த பெண்ணுடைய ஷபாத்தை ஏற்றுக்கொண்டு கணவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவாங்க. பெண்கள் சொல்றோம், பெண்கள் பயணம் வச்சாங்க. இந்த கருத்து அதிகமா வலியுறுத்துறது ஒரு பெண் அமல் செய்வதற்கு காரணமாக கணவன் பாவியா இருந்தாலும் கூட மீட்டெடுக்கக்கூடிய உரிமை ஷபாத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறார். இந்த இல்மு எல்லாமே ஆசிரியர் சம்பந்தப்படுது. இப்ப துன்யாவோட இருக்கிறோம், முக்காவாசி பேர் ஏன் ஓத வைக்க மாட்டேங்கிறாங்க? அசத்தை என்ன பண்ண 22,000 சம்பளம் வைப்பாரு, யாராவது சாவா செய்ய மாட்டாங்களா, காசோட கை வராதான்னு எதிர்பார்ப்பாரு. உள்ள கொஞ்சம் செப்பா நிக்கிறவங்க இருந்தாலும் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த படிப்புலையும் கூட நல்லா கவனிக்க. இந்த படிப்புலையும் கூட படிக்க கூடாதா? கண்டிப்பா கோவல். இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு காலத்துல ஆங்கிலம் படிக்க கூடாது என்று வடநாட்டு ஆணையங்கள் கொடுத்த பத்துபாயினுடைய விளைவு இன்னைக்கு பீகார்ல ஒருத்தர் இங்கிலீஷே தெரியல இல்லையா? வடக்க ஃபுல்லா இங்கிலீஷே தெரியாது. 8 மணி மாசால விட்டுருவாங்க. ஆபீஸ்ல அவங்க சொல்ற ஒரு ஆங்கில ஒரு பாடல் பீகாரி சொல்றான், எனக்கு தமிழ்நாடு தான் குவைத் அப்படிங்கிறான். எனக்கு தமிழ்நாடு குவைத்து, கல்ஃப்ல குவைத்து, தமிழ்நாடு தான் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைக்கிறாங்க. காரணம் அன்று கொடுக்கப்பட்ட ஒரு 10 ரூபாயுடைய விலை. இங்கிலீஷ் கத்துக்காதீங்க, காலேஜுக்கு போகாதீங்க, நல்லா படிக்க வைங்க, தேவையான கல்வியை படிக்க வைங்க. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கக்கூடிய நேரத்துல கோ எஜுகேஷன் அலோடே பண்ணாதீங்க. என் பிள்ளை சாலியான பிள்ளை, தொழுகையான பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் சகலாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணில் இருந்தால் 3ஆவதாக ஷைத்தான் இருக்கிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணில் இருந்தால் 3ஆவதாக ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அவங்க இராக்குள்ள சவுத் கொரியா கேளையா ஏன் ரசூலுல்லாஹ் நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான். 2 சாலிகள் இருந்தா 3ஆவது அல்லாஹ் இருப்பான். ஒரு ஆணும் பெண்ணும் மகரமானவர்கள் இருந்தா அல்லாஹ் ஷைத்தான் வைப்பான், ஷைத்தான் வந்துரும். நீங்க என்ன சாலிகான பிள்ளைகளா இருந்தாலும் கோ எஜுகேஷன்ல எவ்வளவு தவறு நடக்கும். எத்தனை பேர் என்ன வந்து அணுகிறது தெரியுமா? அதுல எல்லாரும் வாட்சி என்னவா பண்ணுது, என் பிள்ளை பண்ணுது, 2 மணிக்கு போய் பாத்ரூம்ல பேசுது, யார்கிட்ட பேசுன்னு தெரியல, போன் எடுத்து பார்த்தா போன்ல எந்த இது கிடையாது, அழிச்சிட்டு வந்துருது. எத்தனை பேரு நம்ம மகள்ல 100 பேர் தான். படிக்க வைக்கக்கூடிய நேரத்துல இப்ப தேவையான கல்வி பொம்பளை பிள்ளைகளுக்கு சைக்காலஜி எஸ்ஐடி இருக்கு போச்சு. சைக்காலஜிங்கிறது எஸ்ஐடி இருக்கு. சைக்காலஜியே படிக்க வைக்கணும்டா. இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. நேத்து நைட்டு ஒரு ஃபேமிலி எங்க வீட்டுக்கு வந்து நேத்து மகரீபுக்கு பின்னாடி நான் பழசெல்லாம் சொல்லி கல்யாணம் 2 மாசத்துல டைவர்ஸ் குலா வாங்கிட்டு 2 மாசத்துல குலா வாங்கிட்டோம். எவ்வளவு சிரமப்பட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு செலவழிச்சு இருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. 2 மாசம் அவங்க கவுன்சிலிங் பண்ண ஆரம்பிங்க. சைக்காலஜியான ஒரு பொம்பளை பிள்ளைங்க தான் இப்போ சமுதாயத்துக்கு தேவை. நான் நிறைய பேருக்கு சொல்லி அங்க சேர்ந்து விட்டுட்டு இருக்கிறேன். எஸ்ஐடியில சைக்காலஜியை படிக்கிறீங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய பிகாம் பண்ணா சிஏ பண்றதா இருந்தா பிகாம் பிரயோஜனம் இருக்கும். சிஏ பண்ண முடியாம பிகாம் படிச்சு பிரயோஜனம் கிடையாது. சைக்காலஜி படிச்சா ஒரு நாளைக்கு 2 பேருக்கு அந்த கவுன்சிலிங் பண்ணாலும் அது சவாபாவும் மாறிடும். வியாபாரமா இருந்தாலும் சவாபாவும் மாறிடும். சைக்காலஜியான பிள்ளைங்களை படிக்கலாம். எஸ்ஐடி முழுக்க பெண்கள் கல்லூரி, ஆண்களுடைய தொடர்பு. ஆனா பஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். பஸ்ல போகும்போது வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். முடிஞ்சா பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கொண்டு வண்டியில விட்டுட்டு வண்டியில கூட்டிட்டு வரலாம். பொம்பளை பிள்ளைங்க சென்னையை பொறுத்தவரை பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு. கர்ப்பத்தில் வந்து பாதுகாக்கிறத விட அதிகமான மடங்கு செலவழிக்க வேண்டியது, டைம் செலவழிக்க வேண்டியது பிள்ளைங்களுக்கு. அதனால முக்கியமான பிள்ளை ஒன்னும் ஆயுமாக்குங்க அல்லது ஹார்ட்டுக்காக்குங்க அல்லது துனியா வேணும் அப்படின்னு சைக்காலஜி, மருத்துவத்துறை, இந்த துறையில் மாக்குங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ஸா இருந்தால் ஏதாவது கவர்மெண்ட் படிக்கிற மாதிரி ஏன் பண்ணுங்க, நீட் வைங்க, முயற்சி பண்ணுங்க. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலைஸ்ல வரக்கூடிய பார்ப்போம். முஸ்லீம்கள் 4% தமிழ்நாட்டுல. ஆனா
படிச்சவங்க கலெக்டர் இல்லை. கலெக்டர் போஸ்ட்காரங்க 6000 பேர். அவருக்கு ஐஏஎஸ் இருக்காங்களா? இல்ல. பிஇ படிச்ச எத்தனை பேர் செருக்குடையில் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க அட்டாவுடைய மளிகைக்கடையில் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? பிரயோஜனம் துனியாவுக்கு இருக்கணும், ஆத்திரத்துக்கு இருக்கணும். முஸ்லிம் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம சமுதாயம் சாதா செய்த சமுதாயம் கிடையாது. இன்னைக்கு பின்தங்கிய சமுதாயம் இருக்கலாம். மெடிசினுடைய ஃபாதர் மெடிசின் யார் தெரியுமா? ஈரானை சேர்ந்த அலி சீனா. இவர் தான் ஃபர்ஸ்ட் மெடிசன் தாயை உண்டாக்குறது. அலி சீனான்னு பேரு அவர் தான். இன்னைக்கு 1 2 3 வாழ்க்கை பாக்குறீங்கல்ல, நம்பர். இந்த நம்பரை உருவாக்குன முஸ்லீம்கள். இந்த நம்பரை உருவாக்குறது முஸ்லீமோட இல்மு. இல்மு முக்கியம் முஸ்லீம் கையில் இருந்துச்சு. இல்மே ரமண முக்கியம் முஸ்லீம்கள் கையில். இந்த நட்சத்திரம் இங்க போயிட்டு அங்க மார்ச்சின்னு சொன்னா இது நடக்கும் சொல்லி முஸ்லீம்கள் சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் கையில் இருந்துச்சுன்னா, பகதாதுல இறங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒருத்தர் கேட்கிறாங்க, ஏப்பா ஜிப்ரீல் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்கப்பா சொல்ல முடியுமான்னு. அவன் 7 ஓடு போட்டான், அப்புறம் 2 அழிச்சான், 7 கூலி போட்டான், அழிச்சான். அப்புறம் சொன்னான், நான் தேடி பார்த்தேன், எங்க இல்லை, நீனாத்மா நானா இருந்தேன். அந்த அளவுக்கு முஸ்லீம்களோட இல்மு இருந்துச்சு. பகதாதை கைப்பற்றின உடனே என்ன செஞ்சா தெரியுமா? பகதாத லைப்ரரியை தான் அழிச்சான். பகதாத லைப்ரரியில கண்ணங்க நேரம் 40 நாளா தண்ணி ஓடிச்சான். அப்ப எவ்வளவு கிதாப் இருந்திருக்கும்? எவ்வளவு கிதாப் இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். எந்த அளவுக்கு இல்மு முக்கியமோ அந்த அளவுக்கு யோசிங்க. லாஸ்ட் என்ன, அப்படி என் பிள்ளைக்கு ஒரு பட்டம் வாங்கினா போதும், கல்யாண பத்திரிகையில் ஒரு பட்டத்தை போட்டா போதும், அப்படி யோசிக்காதீங்க. என் பிள்ளை கல்யாண பத்திரிகையில ஒரு பட்டம் வாங்கினா போதும் அப்படின்னு யோசிச்சு பண்ணாதீங்க. என் பிள்ளைகளை இப்படித்தான் கொண்டு வருவேன், என் பிள்ளை இப்படித்தான் நானும். பல்பை கண்டுபிடிச்சவனுடைய தாயாருக்கு அந்த பையனுக்கு ஸ்கூல்ல இடமே கொடுக்கல. ஆனா அடுக்கடுக்கான கண்டுபிடிப்புகள் மூளையா புள்ள எதுல திறமை இருக்குன்னு பாருங்க. விளையாட்டு திறமை இருந்தா விளையாட்டுல விடுங்க, படிப்புல திறமை இருந்தா படிப்புல விடுங்க. எங்க கொண்டு மாசால விடுறான்? வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளோட மாசால விடுறான். அதுக்கு மறுத்துவாங்க. படிக்கிற பிள்ளைகளை மாசாக்களை கொண்டு வரல, நல்ல மண்டோட பிள்ளைகளை மாசாக்களை கொண்டு வரல, மக்கு பிள்ளைகள் தான் மண்டையில கொண்டு வராங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் பண்ணும் போது உங்களுக்கு ஆசிரத்துடைய வாழ்க்கை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, ஆசிரத்துடைய வாழ்க்கையா அந்த பிள்ளைய ரெடி பண்ணுங்க. ஆசிரத்துடைய வாழ்க்கையை ரெடி பண்ணுங்க. அப்படி ரெடி பண்ணுவதா இருந்தா, நான் சொல்றது எல்லாமே இந்த வாரம் பேசக்கூடியதெல்லாம் அனுபவமும் சரியான கண்டுபிடிப்புகள். அப்படி ஆசிரத்தை ரெடி பண்ணால் அந்த புள்ள உடம்புக்குள்ள ஹராமான உணவு போகிறதுக்கு அனுமதிக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியாமல் கூட சந்தேகமான பொருள்களை பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தால் ஞாபக சக்தி வராது. ஞாபக சக்தி வராது. சின்ன சாமி இமாம் ஷாஃபியை கோடிக்கணக்கான பேர் அந்த இமாம் ஷாஃபியை பின்பற்றுறாங்க. சரியான மண்டை ஞாபக சக்தி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயாரு ஒரு சண்டையை ரோட்ல பாக்குறாங்க. ரோட்ல சண்டை நடக்குது. வேலைக்காரி அனுப்பி விட்டு என்ன சண்டைன்னு போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா வேலைக்காரி போயிட்டு சொல்லுது, ஏமா நமக்கு பால் டெய்லி தர்றான்ல, அவனுடைய மாடு இன்ன தோட்டத்துல போய் மேய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்காரன் இந்த பால்காரன் சண்டை போட்டு இருக்கிறான். யதார்த்தமான செய்தி. கிராமத்துல ஒவ்வொரு கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஒவ்வொரு கிராமத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாய் இருந்ததுனால இந்த பாலை என் மகனுக்கு கொடுத்தா என் மகனுடைய எலும்பு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பாலை சதக்கா பண்ணிட்டு வேறொரு வீட்டுல இருந்து பாலை வாங்கிட்டு அன்னைக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அடுத்து இவங்க காசு கொடுத்தா பால் வாங்குறாங்க. இந்த மாடு அடுத்த வயல்ல போய் மேய்ச்சிட்டு வந்த மாடு, அது ஹராமான உணவை சாப்பிட்டுருக்கு. அந்த மாட்டுடைய பாலை என்னுடைய பிள்ளை குடிக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஞாபக சக்தி என்ன தெரியுமா? இந்த பக்கத்தை படிக்கிறதா இருந்தா இந்த பக்கத்தை கையை வச்சு மூடிக்கிடுவாங்க, இந்த பக்கத்தை படிப்பாங்க. இது கண்டுபட்ட அதுக்கு வெளியில பாருங்க. அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு. நம்ம எல்லாரும் பிள்ளைங்க பிள்ளை அப்படி பண்றா இப்படி பண்றான்னா, நான் சொல்றது பேரண்ட்ஸ் தான் காரணம். ஃபர்ஸ்ட் தடவை அவன் செஞ்ச தவற ஒத்துக்கிறது கிடையாது. நீங்க எத்தனை பேரு வாத்தியார் என் பிள்ளைய ஸ்கூல்ல அடிச்சுட்டான்னு வாத்தியாரோட தண்ணிக்கு இருக்கணும் சல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு ஆசிரியர் நல்ல ஆத்மன் வாகிதம் ஃபாக்துல்ல வைஷா வைஷா அத்தக பழமொழியா ஹதீஸ் தெரியல, அதே மாதிரி பழமொழி தான் சொல்றாங்க. எனக்கு ஒருவர் ஒரு கல்வியை கற்றுத்தந்தால் அவருக்கு நான் அடிமை, அவர் என்னை நினைத்தால் வித்து விடலாம், நினைத்தால் அடிமையாக்கிக் கொள்ளலாம், உறுதி விட்டு விடலாம். எல்ம கற்றுத்தர் ஆசிரியர். ஆசிரியர் அடிச்ச இடத்துல நரகம் தீர்த்தாரு. அதான் சொல்லி தர்றாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம என் பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டா எத்தனை ஆசிரியர் நம்ம கிட்ட சண்டைக்கு பேசுறோம். நான் அதுதான் சொல்ல வர்றேன். இந்த உலகத்துக்கு பிரயோஜனமானு பாருங்க அல்லது ஆசிரியத்துக்கு பிரயோஜனமானு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன திறமைன்னு பாருங்க.
என்ன திறமைன்னு என் பிள்ளைகிட்ட பாருங்க. என் பையன் கிரிக்கெட்ல பயங்கரமா விளையாண்டுருக்கான். எத்தனை வயசுல? 7 வயசு 8 வயசுல. மற்ற பேர்ல அவனுக்கு 7 சதவீதம் பாருங்க. 7 வயசு 8 வயசுல கிரிக்கெட்ல சேர்த்து விடுறான். விளையாட்டு சாய்ஸ் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்படியே விட்டுட்டேன். அவனை பிரெயின் வாஷ் பண்ணேன். இப்ப செல்போன் கைமா அலைகிறான். பிள்ளைங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிற என்ன ஆர்வமா இருக்கான் அப்படிங்கறத பாருங்க. காலேஜ்ல சீட் எந்த காலேஜில் கிடைக்குது அப்படிங்கல, சிரமப்பட்டாவது நல்ல காலேஜில் எழுதுவாங்க. எந்த காலத்தை கொண்டு பொம்பளை பிள்ளைங்களை கோ எஜுகேஷன்ல சேர்த்துக்காதீங்க. கோ எஜுகேஷன்ல சேர்த்துக்காதீங்க. நம்ம திறமையா நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அந்த திறமையை ஷேத்தான் கெடுத்துருவான். ஷேத்தாடி வலிமை எது தெரியுமா? இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்முலயே ஆன்மீகம் தொடர்பு ஒரு தொடர்பு இருக்கு. பையத்துன்னு சொல்லுவாங்க. நான் இங்க ஷேக்கிட்ட பையத்து வாங்கியிருக்கேன். அது ஒரு இழிவு. கடுமையான இது. ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால அந்த பையத்தை செஞ்சுட்டு தான் போனாங்க. பையத்து அக்கபா பையன் நிறைய பையத்து ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்காங்க. ஆண்களா இருந்தா கையை பிடிச்சி பையன் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா பெண்களா இருந்தாக்கா துணியை வச்சு பையன் பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு பையன் பண்ணிருக்காங்க. மார்க்கத்துல அதுல அனுமதி இருக்குது. இவங்க ஒரு ஷேக்கிட்ட பையன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் தஃசீர், ஹதீஸ், நஹவ், ஃபிக்ஹ் எல்லாத்தையும் நம்பர் ஒன். சக்கராத் வந்துருச்சு. நான் சொல்ல நடந்தது. சக்கராத் வந்துருச்சு. ஷேத்தான் வந்தா பக்கத்துல இப்ளீஸ் வந்து உட்கார்ந்தான். அல்லாஹ் ரெண்டு அப்படின்னா எவ்வளவு ஆரம்பத்து பெரிய பெரிய ஷேக், லட்சக்கணக்கான பிள்ளைகள் மாணவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படி உட்கார்ந்தாங்க. அல்லாஹ் ரெண்டுனா இல்ல ஒண்ணுதான் ஆதாரத்தை சொன்னாங்க. அவன் ரெண்டுனா இல்ல ஒண்ணுதான் ஆதாரம் அப்படின்னாங்க. 99 ஆதாரத்தை அவன் சொன்னான். தன்னுடைய வாழ்க்கையில சேகரித்து வச்சிருந்து அப்பா ஒருத்தர் தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உடைச்சினான். சக்கராத்து கடைசி காலகட்டம் எப்படி இருக்கும் யோசனை பாருங்க. இந்த செய்தி அவங்க ஷேக்கு பாக்குறாங்க. தன்னுடைய மாணவர்கள் ஆன்மீகம், இதுதான் ஆன்மீகம், அது பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனேயே அவங்க சொல்றாங்க, நீ இது போய் திணற நல்லா தேர்ந்தெடுத்தவங்களுக்கு எலி கிடையாது, தொழில் கிடையாது, பிள்ளை கிடையாது, ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத ஹதீஸ் பாடம் நடத்திட்டு போது அவங்க உட்காந்து ஓதுறாங்க. இதே ஒரு காதல கேட்குது. பக்கத்துல இப்ளீஸ் அவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல்லுல்லாஹு அஹத் அல்லாஹ் ஸம்மத் என்ற ஒரு ஆதாரம் இல்லடா போடா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நான் ஒருத்தன் தான் அப்படிங்கிறான். அப்படின்னு ஷேத்தான் ஓடி போட்டான். இந்த ரூஹ் போயிடுச்சு. இல்லைன்னா சொல்றாங்க. அதனால இல்மும் தேடணும், ஆன்மீகத்திலேயே பிள்ளைகளை தொடர்புல ஏற்படுத்தணும். ஆன்மீக தொடர்பை பிள்ளைகளை ஏற்படுத்தணும். ஒரு சங்கத்துல ஆசத்துல போய் கேட்டா இன்னார்கிட்ட பழவிடா அப்படி நண்பன் யார் என்று பார்க்கணும். தன்னுடைய பிள்ளைகளுடைய நண்பன் யாரு, பொம்பளை பிள்ளையோட தோழி யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் உமர் இல்லாத சொல்றாங்க, நான் ஒருத்தரை பத்தி கேட்கும்போது ஒரு நண்பன் யார் என்று சொல்லு, நான் ஒன்றை பற்றி சொல்கிறேன். ஒரு நண்பன் யார் என்று சொல்லு, நான் ஒன்றை பற்றி சொல்கிறேன். அதனால உள்ள வளர்க்கறது சாதாரணம் இல்லை. அது காலேஜுக்கு போற ஏஜுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா அந்த பிள்ளை மேல தயவு செய்து கவனம் செலுத்துங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் தனியா செல்போன் பேசுதான்னு கவனிங்க. 4 இட்லி சாப்பிட்ட பிள்ளை 2 இட்லியோட போதும் அப்படின்னு சொல்றதுன்னா அதை கவனிங்க. அது ஒரு நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். மொட்டை மாடிக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அந்த பிள்ளைய கவனிங்க. ஒதுக்குதான் சொல்லணும், நன்றி தான் போகக்கூடாது. இதெல்லாம் நோயின் அடையாளங்கள். மொட்டை மாடியில் உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து விரும்பிச்சு அப்படின்னு பார்த்துக்கிறது, உணவை குறைக்கிறது, தூக்கம் வராம பிறந்து கொண்டு படுத்துக்கிறது, இதெல்லாம் லவ்வுடைய அடையாளங்கள். இதெல்லாம் ஓப்பனா பேசிதான் ஆகணும். இதெல்லாம் லவ்வுடைய அடையாளங்கள். உனக்கு யாரை கவனிக்கிறேன்? அம்மாவுக்கு அறிய கவனிக்கிறேன். ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் தனியா உனக்கு என்ன வேலை பார்க்கணும். இதெல்லாம் என் பிள்ளை மேலோட நம்பிக்கையெல்லாம் கடந்து போயிடக்கூடாது. அசங்கள் இருந்தாலும் உசங்களாக ரொம்ப நேரம் காணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, பேர பிள்ளைங்களை பொங்கல் என்னோட பிள்ளைகளை காணத்தா அப்படின்னு அக்காட்ட வந்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டத்துக்கு மோளை போட்டு பேரங்களை தேடுறாங்க. தேடினா இடையில ஒன்று ஆடு மேய்க்கிறவன் நிற்கிறான். அவன்கிட்ட கேட்பா 2 பிள்ளைங்க இந்த மாதிரி போனாங்க தெருவில் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே அவங்க பேர பிள்ளைங்க இந்த பக்கம் தான் போனாங்க, டயர்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லி அவர் பின்னால் ஒரு கதையை சொல்றாரு. 2 பேர் ரொம்ப தகமா இருந்தாங்க. நான் பால் வேணுமான்னு கேட்டேன். சரின்னு சொல்லி சின்னவர் சொன்னாரு, ஹுசைன் சொன்னாரு பால் வேணுமான்னு கேட்டாங்க, கொடுத்தேன். அதை வாங்கிட்டு அசரில் குடிக்க போறதுனால அவர் கிளாஸ் அப்படி வாங்கிட்டாரு. கிளாஸ் நான் சொல்றேன், அந்த நேரத்துல என்ன பாத்திரம் இருந்துச்சோ அந்த பாத்திரத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு கேட்டாங்க, எல்லாம் உங்க ஆடான்னு கேட்டாரு. மூத்தவர் எத்தனை வயசுல? 8 வயசுல. எல்லாம் உங்க ஆடா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் வேலை செய்யறேன். உங்களுக்கு இது ஹலால் இல்ல, நீங்க எப்படி எங்களுக்கு இது தெரிவிங்க? இது ஹராமான சாப்பாடு நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாங்கின கையில வாங்கின பாலை தப்பிட்டு பறிச்சு தந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த
ஆடு மேய்ப்பது சொன்னாலும் எந்த பக்கம் போனாருமா இந்த பக்கம் போனாங்க. சலாத் கொஞ்சம் போனாங்க, 2 பேரும் பசி சுருண்டு படுத்து கிடக்குறாங்க ஒரு மரத்தடியில. ஒருத்தர் சல்லல்லாஹு இடுப்புல இன்னொருத்தர் தோல்லை தூக்கிட்டு சல்லல்லாஹு வந்து பாத்திமா மாட்டு சொன்னது, ஏன் இப்படி பட்டினம் போட்ட, திங்க ஒண்ணு கொடுக்கலையா கேட்கல. பாத்திமா குழந்தைய அழகா வளர்ந்து, பாத்திமா நீ குழந்தைய அழகா வளர்ந்துருக்கிறாய் அப்படின்னா, இப்படித்தான் நம்ம கொடுக்க இருக்கணும், நம்ம பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்கணும். இதான் நம்பி காட்டி தரக்கூடிய வழிமுறைகள். அதனால காலேஜ் ஓபன் பண்ணக்கூடிய நேரத்துல, ஸ்கூல் ஓபன் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல ஒரு சிந்தனைக்காக வைக்கக்கூடிய விஷயம், நீங்கள் தேடக்கூடிய வேலையும் ஒண்ணு துனியாவுக்கு இருக்கணும், அது ஆசிரியருக்கு இருக்கணும். 3வது செய்தி உள் உணர்வுக்கு ஒன்று இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க ஆலிச்சார் போய் நிக்க கூடாது, எல்லாத்துக்கும் ஆலியாக்கள் போய் நிக்க கூடாது. உங்களுக்குள்ள 3வது ஒரு உயிர் இருக்குது, அது பேர் இல்ஹாம். அது பேரு இல்ஹாம். தோணி இருக்க எப்பாவது எனக்கு வேணாம் தோணிச்சு, ஆனா வந்து நான் மீறி வந்துட்டு இப்படி ஆகிப்போச்சு. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களா? அது பேர் இல்ஹாம். மனசுல ஒதுக்கி செய்வாங்க. தொழிலாளிகளுக்கும் சாலிகானவங்களுக்கும் அந்த நிகழ்வு இருக்கும். மலக்குடைய மிகைக்கும் போது உயிர் மனிதனுடைய உயிர், மலக்குடைய உயிர், ஷைத்தானுடைய உயிர் 3 சுத்துறோம். இந்த மலக்குடைய உயிர் மிகைக்கக்கூடிய நேரத்துல அந்த மலக்குகள் நமக்கு அப்பப்போ வந்து ஐடியாக்கள் கொடுப்பாங்க. ஆதாரம் வேணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன அவஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நான் வகி அறிவித்தோம். உன்னுடைய பிள்ளைய ஒன்றும் கவலைப்படாம பெட்டியில போட்டு அனுப்பி ஒரு ஆத்திர போடு அப்படின்னு நான் வகி அறிவித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவஹைனா அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறோம். நான் வகி அறிவிக்கிறதால இவங்க இஸ்லாம் மூலமா தான் அல்லாஹ் வகி அறிவிப்பான். இவங்க மலக்கு இல்லை, இவங்க நபியும் கிடையாது, ரசூலும் கிடையாது, சாதாரண ஒரு லேடி. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா. அவங்களுக்கு நான் வகி அறிவித்தோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த உள்ளுணர்வு. அதுதான் எல்லாருக்கும் இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு இருக்கும். வயசா ஜாஸ்தி ஆயிடும். அல்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான், நாம் தேடிக்கு வகி அறிவித்தோம், உங்களுடைய இருப்பிடத்தை மரத்திலும் கல்லிலும் பாறைகளிலும் ஆக்கிக்கொள், மலைகளிலும் மரங்களிலும் நீ உங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக்கொள் என்று தேடிக்கிறதுக்கு நான் வகி அறிவித்தோம் என்று அப்பா அறிவிப்பான். இது உள்ளுணர்வு. இவங்களை தேடிக்க சொல்றாங்க, அப்படி உள்ள வகி இல்லை, உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு நமக்குள்ள எல்லாமே இருக்கும். இப்ப எந்த காலேஜ்ல சேர்க்கிறது, என்ன படிப்பு வைக்கிறது, எப்படிள்ள சாடி ஆகணும், ஒண்ணுமே இல்லை. 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து செலவாத்து ஓதிக்கிட்டோ இஸ்தீஃபர் ஓதிட்டு அழகா சிந்தனை மட்டும் கேட்கணும். என் பிள்ளை என்ன பண்றது, என் பிள்ளைக்கு என்ன கோச்சு எடுக்கிறது அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தா உங்க உள்ளுணர்வு சொல்லும். உங்க உள்ளுணர்வு சொல்லும். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். தேவைப்பட்டா ஒரு இமாம் மஷூரா பண்ணிக்கலாம். இப்படி தோணுதே அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னு பொங்கல் பிள்ளைங்க டைவர்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. பேரண்ட்ஸ் சொல்லி மிகப்பெரிய தவறு. புருஷன் பிள்ளாட்டி ஒத்து வரலையா, போட்டுருங்க. 1 மாசம் 2 மாசம் 2 பேசாம போன இருக்கணும். எடுத்தோன்னு கையெழுத்து கொடுத்தலாம். இதோ டைவர்ஸ் குலா, எத்தனை குலா. நம்ம சமுதாயமே வீணா போயிட்டு இருக்கு பேரண்ட்ஸ்னால. அதை நான் பொங்கல பிள்ளைங்களை சொல்ல மாட்டேன், அம்மா காரி தான் சொல்றேன். கவுன்சிலிங் பண்ண தெரியல, பிள்ளைய வளர்க்க தெரியல. அப்ப 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப ஈஸியா, ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கே தடுமாறு, 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்க ஈஸியா. அதனால அவசரப்படாம செயல்படணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல போய் தலா கேஸ் வரும், தள்ளி போட்டுருவாங்க, அடுத்து தள்ளி போட்டுறாங்க. உடனே திருப்பி பெருசு கழிக்கணும். படிப்பறிவு இல்லாதவங்க விவசாயிகள் தள்ளி போட்டுருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உடனே திருப்பி சொல்ல மாட்டாங்க. அப்போதான் காசு 4 வாரம் கட்டி எவ்வளவு வரமாட்டேன், என்ன வரல இல்ல அப்படின்னு 1 சேர்த்தாங்க. இந்த செய்தி தான் வரும். ஆனா இப்ப போனோடனே அசத்மார்களே தப்பு. எத்தனை குருவாவுக்கு வழி கொடுக்கறது, தலாத்துக்கு வழி கொடுக்கறது, பிள்ளைகள் செலவுப்படுத்துறது, இதுல போய் அந்த கவலை எப்ப தெரியும்? 6 மாசத்துல அந்த புள்ள அவசரப்பட்டு என்ன பண்ண முடியும்? அவசரப்பட்டு என்ன பண்ண முடியும்? அதனால அருமையான சகோதரர், குடும்பவியல் என்பது தனி கலை, தனி படிப்பு. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கும் போத 1008 அப்துல் கலாமையும் 1008 எடிசன்களையும் உருவாக்கி தான் அந்த ஜீவில் இருந்து வந்தாங்க. எல்லாம் உருவாக்கினா துணியா பார்க்கணும். சும்மா மனிதன் படைச்ச சும்மா அனுப்பல, எல்லா வகைக்கும் அவங்க வேலை கொடுத்தான். அதனால அருமையான சகோதரர்களை சும்மா சமுதாய அக்கறையில பேசப்பட்ட பேச்சுக்கள் தான் நீங்க என்னை விட அறிவாளிகள் இந்த விஷயத்துல. அதனால யோசனை பண்ணி நல்ல ஒரு முடிவு எடுத்து பிள்ளைகளை சாதிக்காரதாகவும் துணியாவுக்கோ அந்த ஆசிரியர்களுக்கோ பிரயோஜனமான பிள்ளைகளாக அல்லாஹ் வாக்கு